நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ணை மூடி கணத்துக்குள்ளே சட்டுன்னு நடந்து முடிஞ்சிட்டு போயிடும். அந்த மாதிரி விஷயம் தான் என் லைஃப்பில் இப்போ நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் எடுத்த டிசிஷனுக்கு நான் எப்படி ஓகே சொன்னேன், இது எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு இப்போ நினச்சி பார்த்தா கூட ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்குது. சாகர நாள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வாழ்கிற நாள் வந்து நரகமாயிடும். இருக்க வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டு தான் 1 மந்த் ஃபுல்லாகவே ஓடிச்சு. ஒரு காலத்தில் ஃபாரின்லாம் வேணாம்ப்பா, நீங்கள் இங்கேயே என் கூடயே இருங்க அப்படின்னு சொன்ன நான் தான் இன்றைக்கி நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சிட்டே வெளியே அனுப்பி வச்சேன். ஹஸ்பண்டுக்குமே ஃபாரின் போகணும் அப்படின்றது பெரிய கோலாக இருந்துச்சு போல் பிஃபோர் மேரேஜ். என் மாமனாருக்கும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஃபாரின் அனுப்பணும் அப்படின்றது ஒரு ஆசை இருந்திருக்கு. சடனாக மேரேஜ் ஆனனால அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்ற போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் என்கிட்ட கன்வின்ஸ் பண்ணும்போது சொன்னாங்க. சரி ஓகே, நானுமே அக்செப்ட் பண்ணி 2 வருஷம் அவங்கள பார்க்காம பிரிஞ்சிருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து ஹஸ்பண்டோட கனவுக்காக, நம்மளோட ஃபேமிலியோட க்ரோத்துக்காக அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஹஸ்பண்ட் ஃபாரின் போன வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.